ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட வந்து உங்களுக்கு பல பதவிகள் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 18,500 58,600 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 25 நவம்பருக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்ரீரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து தான் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. மொத்தமாக வந்து ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 3 மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள், போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் கூர்க்கா, திருவலகு, கால்நடை பராமரிப்பாளர், பெரிய சன்னதி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து ஒரு 11 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இளநிலை உதவியாளருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். 10 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி வந்து பாருங்கள், 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து கூர்கா கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். திருவலகு கேட்டகரிக்கும் அதே மாதிரி தான், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். கால்நடை பராமரிப்பாளருக்கும் ஸோ தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பெரிய சன்னதி உடல் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சமய நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே பெரிய சன்னதிலேருந்து வீரவண்டி கேட்டகரிக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சமய நிறுவனத்தில் உங்களுக்கான நடத்தப்படும் அந்த சர்டிஃபிகேட் இசை பள்ளிகளிலிருந்து தொடர்புடைய துறைகள் சான்றிதழ் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸோ தாயார் சன்னதி, பெரிய சன்னதி, இந்த மாதிரி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. உதவி யானை பாகன் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த யானை பயிற்சி அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சலவையாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். கூட்டுபவருக்குமே வந்து பாருங்கள், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 10,000லேருந்து 31,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து கூட்டுபவர் கேட்டகரிக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 11 டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக வந்து எந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பணியோட நேம்லேருந்து, ஸோ உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களோட நேமு, தந்தை பெயர், உங்களோட தாயார் பெயர், முகவரி, உங்களோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் எண், இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து பாருங்கள், இங்கே சான்றுடன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் வந்து இணைக்கணும். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இந்த சான்றுடன் கொடுத்துருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா, ஸோ கசடட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அதாவது அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கி தான் அதை வந்து நீங்கள் இணைக்கணும். அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அட்டஸ்டட் வந்து வாங்கியிருக்கணும் ஜெராக்ஸ் காப்பியில். அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த சர்டிஃபிகேட்ஸில் எல்லாத்தையும் அட்டஸ்டட் வாங்கி அதை இணைச்சி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் வந்து அனுப்பலாம். லாஸ்ட் டேட் வந்து 25 நவம்பர் ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விருப்பம் இருக்குதுன்னா, ஒவ்வொரு பணியிடத்திற்கும் வந்து பாருங்கள், தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வயது வரம்பு வந்து 18 வயசு குறைந்தபட்சம் இருக்கணும். அதிகபட்சம் 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்து மதத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த நிபந்தனைகளில் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஸோ ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதி ஒரு ₹25க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அதையும் வந்து நீங்கள் இணைச்சு வந்து நீங்கள் அனுப்பணும். அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து பார்த்தோன்னா அது மூலியமாக தான் வந்து ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும். அதுக்காக தான் வந்து அதையும் இணைச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்க நிபந்தனைகள் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25 நவம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு மருத்துவர் கேட்டகரி, உதவி செவிலியர் கேட்டகரி, அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மருத்துவருக்கு வந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும். 36,700லேருந்து உங்களுக்கு 1,16,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். அடுத்து உதவி செவிலியர் கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டிகிரிலையும் சரி, டிப்ளமோலையும் சரி, எது முடிச்சிருந்தாலும் சரி,
18,500லேருந்து 58,600 வந்து சேலரி வந்து வரும். அடுத்து நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்க, நீங்க 12th முடிச்சுட்டு அந்த ஹெல்த் ஒர்க்கருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சேலரி வந்து வரும். மத்தபடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேமா தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதில குடுத்திருக்கிற மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு இங்க குடுத்திருக்காங்க பாத்தீங்களா அட்ரஸ் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு, விழுப்புரம் மாவட்டத்துக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்ட் மூலியமா நீங்க விண்ணப்பிக்க போறீங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து உங்களுக்கு இங்க கீழ குடுத்திருக்காங்க. இத கரெக்ட்டா ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு இங்க குடுத்திருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து குடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்லருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில வந்து பாருங்க, உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 5த் நவம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டேட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அத நீங்க பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க சென்ட் பண்றதுக்கான டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 3 நோட்டிஃபிகேஷன்லயும் டேட்ட வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி வந்து பாருங்க, இதில போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் கூர்க்கா கேட்டகரி, இரவு காவலர், மிருதங்கம் அந்த மாரி வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரில குடுத்துருக்காங்க. இதுக்கும் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரி வந்து உங்களுக்கு திருக்கோயில் பழக்கவழக்கம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரி வந்து போஸ்டிங்ஸ் தகுந்த மாரி வந்து உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, இதுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. 5த் நவம்பர் தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க, உங்களுக்கு தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்து இருக்கு. 10ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம டைப்பிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருக்காங்க. பல வேலை கேட்டகரிக்கு போஸ்டிங்ஸ் இருக்கு. இது மாரி வந்து உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாரி போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.